தண்ணியில கவனிச்சுக்கிறேன். கண்ணு கட்டமா காட்டுக்கு போனா காவல் பகணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? கண்ணு கட்டமா காட்டுக்கு போனா காவல் பார்க்கணும். காவலை விட்டுவிட்டு தேவையில்லாத காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்கிறேன். ஆபரேஷன் யாருக்கோ ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளுக்கு குடும்பப்பட்ட பணம் நிம்மதியா இருக்கு. எப்படி இருக்குன்னா எப்ப பாருங்க சரி ஆகுது நல்லா பிடிப்பா கிட்டா நறுக்கு பிடிக்க புடி சரியில்லை. நீ எப்படி இருக்குன்னா முழுது இணைய மழை அடிக்குதடி. அதே ஆளு ஆமா பல காலத்தா அதே ஆளு மழை அடிக்குதடி. மல்லிகை மலர் மரம் மங்கை மலர் மாலை சூடிய பீலே. மல்லிகை மலர் மங்கை மலர் மாலை சூடிய பீலே. நிகழும் நிகழும் ஒரு பாவம் நாள் வரும் போது இன்பத்தை எடுத்து வைக்க வார்த்தைகள் நீது மஞ்சள்
நான் வீட்டுக்கு போய் ஒரு மாசம் ஆச்சு, சும்மா இருக்கியா இல்லையா? என் மாமா வருவாருன்னு மண்ணாது படுத்திருந்து பெருமை என் மாமா வருவாருன்னு மண்ணாது படுத்திருந்து மண்ணாது படுத்திருந்து மாமாவை மாடு மிதிச்சு கைத்தட்டில மாடு மிதிச்சு என்னன்னு எனக்கு மரியாதை பேசு. பெட்டி பெட்டி இப்படி ஒரு பெட்டி இருக்கா? பெட்டி இருக்கா? 6 மணி பெட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெட்டியை செக்ஸ் பெட்டியாது. ஆடு காணும் காணும் எப்ப வந்தாங்க? போட்டுக்கிட்டு மட்டாருன்னு அடிக்கிறாங்க. எப்படி சொல்லிருக்கேன்? மென்மையா அடிங்கடான்னு சொன்னா ஆனா நைவாவே அடிக்கவே மாட்டேன். அவங்க சின்ன பையன் வரட்டோன்னு அடிச்சு ஓடிவாங்க. நீங்க ஒரு ஆள் தான் நைவா அமுக்குறீங்க. அனுபவம் போய் கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்துட்டாங்க. கண்ணுக்குட்டி அவுத்துட்டுனா எதை மனத்துக்கு தண்ணி பாய்ச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு கொடுத்தாங்க போங்க. அதான் நான் சொல்லுங்க. நான் சொல்றேன் கண்ணுக்குட்டி அவுத்துட்டாங்கன்னு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சார்பா ஏய் காடிக்கார பையல இந்தாடா இங்க பாடுறா சார்பா வைடா பாக்ஸில் ஏத்துடா மருவாப்பாடு ஏத்துடா இல்லைன்னா சாமான வண்டியில் ஏத்துடா. சரி மன்னம்மா ஏன் அப்படி இருக்க? முத்தம் கொடுக்கும் போது தாடி மனுஷன் உள்ள போகாது. அடியே காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். சீக்கிரம் வாடி என்னைய வர இழுத்து எங்க போனான்னு தெரியல. சத்த வராம ஏத்துறா கருவா போயிடு. இதே இது மாதிரி அதே ஓர வஞ்சனை பண்ணாதடா அளவாடி போயிட. உள்ள வந்து எதையோ நோண்டிக்கே கிடக்குற என்னை பார்த்துட்டேன். நோண்டினால ஒரு மனுஷனும் இல்லை. ஓண்ட எல்லாருக்கும் அதுதான் ஏண்டியே இருக்கு. என்னது மனசு சரி அப்பா கிட்ட போய் விஷயங்கள் எல்லாம் கேட்டியா? கேட்டேன். காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் சொல்லி அப்பா நம்ம கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சு விட்டுருக்காங்க. என்னத்தை பொறுப்பை ஒப்படைச்சு என்னத்தை சோகமா இருக்க? மனசே சரியில்லை. ஏண்டா செல்லம்? என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சு. நீ என்ன காரணமா நீ இந்த உலகத்தை வெறுத்த என்று தெரிவிக்கலாம்? பெரிய நக்கீரம் வேண்டி தமிழ்லதான் பேசுவாங்க. நீ ஒரு மொட்டு நாய், நான் ஒரு மொள்ள நாய். அது ஒரு புரிஞ்சு வைக்க ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும். ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஏன் சொல்றாங்க? நம்ம மனசுல ஏதாவது ஒரு கவலை வந்துருச்சு வைங்க, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அண்ணன் தம்பிகிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா யார்கிட்ட சொல்லலாம்? தோழி கிட்ட சொல்லலாம். போகிட்ட தாண்டி சொல்லணும். நீ என்கிட்ட சொல்லலாம். நீ போஸ்ட் அடிச்சு ஒட்டிடு. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அடி இந்த பெண்கள் வாழ்க்கையை கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளிகள் மாதிரி. எதை பிடிக்க சொல்றேன்? அது எப்படி ஆச்சரியம்? பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு. அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பிகளுடைய பாதுகாப்பு. அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவருடைய பாதுகாப்பு. காலம் போன கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்புல வாழ்றாங்க. இப்படி தாண்டி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை இந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. அடி நானும் பொம்பளை பிள்ளை தானே. எனக்கு ஆசை பசங்க இருக்காங்க. இருக்கும்ல. நானும் ஒருத்தரை காதலிச்சேன். கட்டிக்காரே ஏண்டா நான் பாட்டுக்கு செவன் இருக்கேன். போடா பாவம் உள்ள எல்லாம் தனித்தனியா பாட்பாட்டா கிடக்கும் போது ஏமாந்து கிடப்பாரு. அடி நானும் ஒருத்தரை காதலிச்சேன். யார் தெரியுமா? அவரு கூட்டத்துக்குள்ளதான் இருக்காரு. கூட்டத்துக்குள்ளதான் இருக்காரா? நான் கண்டுபிடிக்கவா? சொல்லு. அவர் எனக்கு அண்ணன். என்ன அவரை மட்டும் அண்ணன் இல்ல? அவர் தான் வீடியோ எடுக்கிறவரு. அதனால அவர் எனக்கு அண்ணன். கல்யாணத்துக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். நீங்க
என்ன சுத்துறான்னு ஆக போகுதுங்களா ஏமாந்துடாதீங்களா யார காதலிக்கிற யார் தெரியுமா ஆளு அரக்கால் டவுசர் போட்டிருப்பாரு சரி ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு சரி பருத்தி வேற காட்டுக்கு மாதிரி தாடி வச்சிருப்பாரு ஓ கார்த்திக் மாதிரி சுருத்த முடி சிரிச்ச முகம் கிளம்பிட்டாரு பார்த்தேன்னு வெக்கப்பட்டு கிளம்புறாருல அந்த கடவாடி பையன்டி என் மனசை கடவாட்டிக்கான் ஐயோ ஆமாடி எப்ப எங்க ஊர் திருவிழாவுக்கு இவங்கதான் மைசூட்டு போட்டாரு ஊரெல்லாம் இருக்கா இல்ல எங்க ஊர் பேர் சொல்லு பாப்போம் இழுத்தடிச்சாம்பட்டி உன் ஊருக்கு வந்தா இடிச்சு அடிப்பீங்களா ஊருக்குள்ள கால் எடுத்து போய் கஞ்சா போட்டு அடிப்பாங்க வேண்டாம் அப்ப உன் குலசாமி பேரு பொந்து கருப்பு அவர்கிட்ட போய் எப்படி வேண்டணும் பொந்து கருப்பா பொந்து கருப்பா 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 யாருக்கு கருப்பா கருப்பா இல்ல பொது கருப்பா பொது கருப்பா எந்த பிரச்சனையும் நாம பொதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் பாதுகாப்பா பாதுகாப்பா பத்திரமா பக்கத்திலேயே இருந்து பாத்து அதை மட்டும் வேண்டிட்டு வா ராத்திரி 1 மணிக்கு கருப்பா நிக்க அவன் பொந்துக்கிட்ட அதுக்கு புரிஞ்ச கூடாது ஒருத்தனையும் சீட்டை விட மாட்டான் சூப்பர் அவன் மட்டும்தான் சீண்டினான் நல்ல சாமி அந்த மாதிரி குலசாமி சரி அந்த ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசூட்டு போட்டாரு ஓஹோ ஆமா சரி இந்த மைசூட்டு இவர் தானே உட் பண்றவரு ஆமா ஐயா வெயில வேலை பார்த்து ஆளு தடுத்துட்டாரு நீ ஆளு செக்கச்சவேன்னு சிவப்பா இருக்க 2 பேத்துக்கு புள்ள வரச்சுன்னா கொரோனாக்கு பிறந்த மாதிரியே இருக்கான் எங்க இப்படி சொல்ற அந்த ஊர் திருவிழாவுக்கு மனுஷன் மைசூட்டு பேர் வாங்கணுங்கிறதுக்காக சரி. இங்க கொலை கட்டியிருக்காரா அதான் கட்டியிருக்காருல்ல அங்க கொலை கட்டியிருக்காரா கட்டியிருக்காங்கல்ல அந்த மாடி வீடு இந்த மாதிரி எங்க ஊர்லயும் மட்டன் பார்க்காம கொடா கட்டாரு இந்த மனுஷன் கிளம்பிட்டாரு டவுசர் போட்டுருக்காரு ஏன் போட்டுருக்காரு தெரியுமா ஏன் காரணம் இருக்கு எங்க சொல்லு பாப்போம் போஸ்ட் மரம் புளிய மரம் பொங்க மரம் ஆன மரம் வேப்ப மரம் ஒரு மரத்தை விட அவ்வளவு தூரம் தான் ஏறி கட்டணும்ல அப்பெல்லாம் வெள்ளிக்க கட்டுவாரு ஓ கைலி மரத்துல கொடா கட்டும் போது சரி. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம் ஆகா பக்கத்துல அடிக்கொடா ஓ குடத்தை வச்சு நான் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி மரத்துல சில சத்தம் கேட்குது சின்ன பையனுக்கு யாராவது மாங்காய் போடுங்க ஏறி இருப்பாங்க அப்படிதான் நீ நினைச்சேன் சரி. கலவன் பிள்ளைங்க மாங்காவை கலவான்றாங்க யாரும் தெரியல சத்தம் போடுவோம் சொல்லி ஆ. குழாயில தண்ணி எடுக்கிறத விட்டு குடிப்பி மரத்துல அண்ணாந்து தாண்டி பார்த்தேன் அண்ணாந்து எதை பார்த்த இந்த பாவி மனுஷன் மரத்துல ஏறி கொலா கட்டிட்டே இருந்திருக்க சரி கொலா கட்டுற மனுஷன் உள்ள சட்டி போடாம ஏறிட்டார் பச்சையா தெரியுற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியும் நீ உடனே தொட்டியை போட்டு இழுத்துருப்பியே இழுத்து 2 மாங்காய் பறிச்சு வச்சிருக்கேன் உனக்கு பச்சை வச்சு தரலாம்னு வேண்டாம் அங்க இருந்து போனவர் தான் இந்த டவுசரை அப்படி பெரிய இன்னொரு கட்டுறது. காரணம் இருக்கா சரி அம்மா கூப்பிடுமா அம்மா, அவங்க காவலை பார்ப்போம் ஆசைப்பட்டு பார்த்தா அழகான போலே ஆசைப்படி கொடுத்து வரட்டுமே அடியம்மாடி ஆகிருந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி ஆகிருந்த வாங்கி தரட்டுமே ஆசைப்பட்டு பார்த்தா மாசி மாசத்துல கல்யாணம் வீதி மோர் போடும் மாசி மாதத்துல கல்யாணம் தீதி ஊடும் முட முறிச்சு முடி வருமாடி உன் போன கிட்ட பாடி ஆசைப்படி
சொல்ல மாட்டானே நகரத்து மேலே நான் கேட்ட மேலே நினைச்சத போல பெருமானே ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு ஆசைப்படி குடிசை வந்தாச்சு ஆயிரத்தா வாங்கி தந்தாச்சு அடியம்மாடி ஆயிரத்தா வாங்கி என்ன பணிவு என்ன குனிவு. பணிவுதான் உயர்வு. என்ன படிக்க ஏம்மா, அவ எப்படி புரியுறா பாருங்க, அவ எப்படி பணிவா பாருங்க. எப்படி இப்படியா இல்ல உங்க சிசியம் பேரா இல்ல, no, இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிறதே இல்ல. வந்தா ஏய் அத சாதாரண சொல்லு என்னடி வேற மாதிரி சொல்ற ஒரு மாதிரி என் அத்தான் அப்படிதான் பேசுவேன். யார் அது இதான் தாடிக்காரு. நான் கேட்கிறேன், உனக்கு அந்த ரசனைங்கிறது இல்லையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏய், நான் இங்கே கேட்டுங்க அதான் கேட்டுங்க பேசி பண்ணு. ஏய் எங்க வீட்டுக்காரர் தான் அவரு. ஏய் ஐயோ அப்பா போச்சு அந்த அந்த விஷயம் அந்த அவர் வீட்டுக்காரமாக தெரியுமா அந்த அக்கா ஒன்றும் சொல்லல. அக்காவா ஆமா, அவருக்கு கல்யாணம் யாரு யாரு சொன்னவர் ஏய் கல்யாணம் அப்படியெல்லாம் இருக்காது கல்யாணம் இருக்கீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏமாத்திட்டியா? அட சண்டால பாவி, தூங்க போறியா? நீ தூங்கிடுவ, மேலே உட்காந்து அமைக்க பார்த்துக்க. அடியே என்ன விஷயமா வந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க காவலுக்கு போறேன். காவலுக்கு போகணும் அப்படியா? நான் என்னமோ ஊட்டி கிட்டிங் போறோம்னு நினைச்சிட்டேன். சரி நீ இருக்கிற நாட்டுக்குள்ள போயிருக்கியா என்ன இன்னைக்கு ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கேன். இன்னைக்கு நந்தவன அழகா இருக்கு பாருங்க. என்ன வெயிட் அடிச்சிட்டாங்களா? அடியே இடத்தை பார்த்தியா நாம் திரைப்படத்தை அடைய வேண்டும் என்றால் எதையெல்லாம் கடக்க வேண்டும் காடு மலை திரைப்படம் காடு மலை திரைப்படம். மறுபடியும் சொல்லுங்க. காடு மலை திரைப்படம். பவன தேடத்துக்கு புல்லநரி வந்துச்சுன்னா புலநெறி வந்துருச்சு. புலநெறிச்சு அந்த புலநெறி வரும் பொழுது என்ன சொல்லணும்? புலநெறி சொல்லாத. கூடாதுன்னு சொல்லணும் ஊர்காரன் பூரா நினைப்பாரு, என்னடி இந்த நாடகத்துல இதுக்குதாண்டா பால்வாடி பட்டியலை கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. என்னப்ப? டோரா குட்டி படத்தை பார்த்துட்டு எனக்கு பெண்கள் ரொம்ப பிடிக்குமா? பெண்கள் வேணும். பொய் சொல்லாத நீ பார்க்க மாட்டேனா நல்லா சோட்டாங்க நல்லா இருக்கும். ஏய் முன்னாடி அதையே பேசிட்டு ஆமா, அது- நம்ம எங்க வந்திருக்கோம் காமெடி வந்துருக்கோம் எனக்கு அதை விட WW ரொம்ப பிடிக்குமா? அதுவும் இந்த பொம்பளைக்கு செட்டுப்படி ஏய், என்ன? கொடுத்து பேர் என்ன என் பேர் அங்கவை. ஒரு நேரத்தில் நான் எங்க வைக்க? எங்க வச்சுட்டு இருக்க பேசாம வண்டியில போய் வைங்க. கொஞ்சம் வச்சுட்டீங்க என்ன ஏன் இப்படி? ஏமா இது சுத்தமான தமிழ் பெயர்மா? அங்கவை சங்கவை. நல்லா இருக்கே யார் வச்சு கொடுக்குற பேரு சாணம் பாப்பையா ஏய் பாப்பையா பாப்பையா சொல்லி அடியே வேற ஏதாவது ஒரு பேரு என்னடா பழிச்சு ஒரு பேரு பழிப்பு படிச்சுட்டு இருக்கா? ஏய் வாய்க்குள்ள நுழைகிற மாதிரி வாழைப்பழம். என்னடா அது வாழைப்பழம் ஒரு பேரா வாழைப்பழம். வாயில இருந்து வர வாந்தி. வாய்க்குள்ள இருந்து வர்றது. அடியே பேர் வச்சா நல்லா அழகா இனிக்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கணும் ஜிலேபி. தனி பக்கமா தனி எதுக்கு தனி எடுத்து போற? சாப்பிட்டு போற சரக்கு அடிச்சுட்டு வந்து இன்னைக்கு சொல்லிட்டேன். அடியே ஆமா. ஆமா, நீ வேணாம்னு சொல்லுவ. காட்டுக்குள்ள போறோம் இங்க வா பக்கத்துல வா ஏமா ஏய் ஒழுங்கா ஒழுங்கா பாரு ஒழுங்கா நில்லு நீ இவ்வளவு நேரமா இங்க என்ன சாப்பிடுற நீ நான் என்னத்தை சாப்பிட போறேன்? நீ நல்ல பெரியவரே இருக்கிய நீ ஆமா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? மதுரையில வளையக்கார சந்துன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா இருக்கு அந்த சந்து தான் காரணம். அந்த சந்தையில என்ன நீ பண்றீங்க? நான் எப்பொழுதுமே இந்த கண்ட கிரீம் வைக்கிறது சரி மாத்திரை ஓட்டுறது. நீ சிகப்பா இருந்தா நான் சொல்றதை கேளு. என்ன சொல்லு கேட்போம் வளையக்கார சந்துல ஒரு 50 சேட்டைக்கு கடை வச்சிருக்காங்க. ஆமா வந்து நம்ம மதுரையவே ஆடுதுல அடி வந்தாரை வாழ வைப்பது வந்து விழா. தமிழர்கள் எப்பொழுதுமே மித்தவங்களை வாழ வைப்பது நம்ம பிச்சைக்காரங்கள போறது. ஆமா ஆமா சொல்லு அந்த சேட்டை கிட்ட சொன்னீங்க சரி. பாம்பராக்க போட்டு நக்குவாங்கி சொலப்பு எதை? கைய கால ஆளை சிகப்பாக்கி தான் வெளியே தள்ளுவாங்க. என்ன லேசா கதை கதைன்னு எரியும். எனக்கு ஒரு உதவி பண்றியா என்னது? பவுடர் வாங்கி காத்தெல்லாம் எடுத்தா போதும் இடையே 2 நாட்கள் சொல்லுவேன் அதோட சேட்டைக்கு செத்துருவாங்க. அம்புட்டு பாய்சன். நீ சொல்றது உண்மைதானா? நான் கான்ஃபரன்ஸ் போடவா? அதனால நாம காமெடிக்கு போறோம் முதல்ல கொஞ்ச நேரம் இடத்தை பார்த்து கண்டிப்பா அழகா இருக்கு ஒரு இடத்த பார்ப்போம். ரசிச்சு சந்தோஷமா பாடிட்டு கண்டிப்பா. அப்புறமா போகலாம் எப்படி இருக்கு தெரியுமா குறிஞ்சியிலே பூவெழுந்து குடுகிறடி கண்ணாலே பூவெழுந்து குடுகிறடி கண்ணாலே குடுகுடுத்து
என்ன விளையாடுவோம்? பேசாம புள்ள பத்து விளையாடுவோமா? புள்ள பத்து விளையாட எப்படி வைக்கிறதா? சரி அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கவா? நீங்க கேட்டா ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. ஏம்மா, உங்க மேல நான் ரொம்ப கோவப்படுறேன். நான் ஒரு அனாதை கழுத. எனக்கு அப்பன் ஆத்தா யாருமே கிடையாது. பரவாயில்ல, நீங்க வந்தீங்க. சரி இருக்கட்டும். நீங்க அழகா தயாராயிட்டு வா, அலங்காரம் பண்ணிட்டு வா போ. எனக்கு சலங்க கழிக்க சொன்னா என் கப்பையை கட்டி அடியா எப்படி கீழே விட்ட? எப்படி ஒரு சபையில வெளியில வந்து உட்காரும்போது இப்படி விழுந்தா எனக்கு யாராவது கொண்டு கட்டி வருவாங்க. அப்படி இல்ல, சுதாரிச்சுட்டாங்க. ஆனா அங்க இருக்கேன், சேதம் இல்ல. சேதம் இல்லையா? தெரியலையே. மனக்கோட கொண்ட மகளே புதுராக போடு பதிலே உடக்கோட கொண்ட கொடியே எங்கள் குலமாக பாடு கொடியே சிரிக்காத என்ன வேண்டும்? சிரிக்காதேன்னா நீ இப்படி சிரிக்கியா? நீங்க தானே சிரிக்காத வாய். சிரிக்காத வாயம் சிரிக்காதோ சிரித்தாளை கண்டு வருகிறாரோ சிரிக்காத வாயம் சிரிக்காதோ சிரித்தாளை கண்டு வருகிறாரோ மணப்பன்
புசுக்கோ அந்த இதுல புசுக்கோ என்னது பவுத்தாலே போது போல இருக்கேம்மா. வயிற்றால போகுதா? ஐயோ என்ன திருத்திரியா வருது? ஓடி உள்ள போடி உள்ள போடி. முதல்ல பூ புனித நீராட்டு அவ்வளவுதான் கேடு. நீங்க வைக்க சொல்லி உங்களை நம்பிதானே வச்சேன். இது அநியாயமா பண்ணுவா? என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா? ஏண்டி பாருங்க மஞ்சள் என்னடி இது உள்ள என்னடி பாவாடை கட்டாம ஆம்பளை புள்ள மாதிரி இதை போட்டு வந்திருக்க? இது நம்ம கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு. அடி பாவி, அம்மா நீங்களே போயிட்டியா? மழை எல்லாரும் அதுலயே நில்லுங்க. ஐயோ, ஏய், இதை வச்சுட்டு எப்படி ஆடு ஓட்டுறீங்க? நல்ல தூக்கி பிடி ஒட்டுதடி. அவருக்கு இது பழக்கமா போச்சு. ஊரை பத்தியா? பொம்பளை பிள்ளைங்க ஒரு இடத்த நார் வச்சு பாவி. அவ எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? ஆட்டம் தூக்குப்புல காலையில இந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்காது. பாக்கலையா? நான் ஆடுற மாதிரி பாக்கலையா? தலைவி தானே நீங்க செஞ்சது சரியான செஞ்சாங்க. என்ன சரியா என்ன வேணாலும் சரியா தெரியுமா? கேட்டீங்களே சீக்கிரம் வாங்க ஒட்டுது. பறவைகள் மலை முழுவதும் வந்து அவளுக்கு ஏதோ முட்டுதா உச்சா போறியா? இங்க பாரு, காலம் நாங்கள் வாங்கிட்டே இருக்கு. ஆட்டை கேட்டுக்கா பத்தியா? ஆட்டு திசையில் என்ன பறவை இருக்கு? பெருமையான என்ன நம்ம இடத்தை நாடி ஆனா பார்க்க போது பள்ளி அழைத்ததாக அழைத்து பாருங்கள். அவா கீழே கீழே இறக்கு மசல் மட்டும் என்ன இருக்கு? சரி பண்ணிட்டேன்.